ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்மளோட மூக்கில் இருந்து வாய் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணும். இது நம்ம கையிலையும் தைக்கலாம், இல்லை சிவிங் மிஷின்லேயும் தைக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பேப்பரில் வரைஞ்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கேல், ஒரு பென்சில், 2 மார்க்கர். ஃபஸ்ட் நம்ம பேப்பரில் வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம துணியில் வச்சு கட் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. அதுக்கு நம்ம 7x7 தான் எடுக்க போகிறோம். பேப்பரோட ஒரு கார்னரில் 7 இன்ச் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். இது மாதிரி கார்னரில் ஸ்கேல் வச்சுக்கிட்டு 7 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்கொயர் மாதிரி நம்ம 7x7 எல்லா 4 சைட்ஸும் 7 இருக்கணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி 4 கார்னரும் 7 இன்ச்சை ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஸோ தட் எல்லோரும் யார் வேணால் இதை ஈஸியாக தைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கார்னரும் 7 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். எதுக்காக பேப்பரில் ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணுறோன்னா, துணியில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த துணி வேஸ்ட்டாக போயிடும். ஃபஸ்ட் நம்ம பேப்பரில் கரெக்டாக ட்ராயிங் பண்ணி வச்சு ஒரு பேட்டர்ன் வச்சுட்டோன்னா நம்ம எத்தனை மாஸ்க் வேணால் அந்த பேட்டர்னை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ 7x7 நம்ம இப்போ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்லேருந்து நம்ம 2 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே ஸ்கேல் எடுக்காமல் அப்படியே 5 இன்ச்சையும் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே நம்ம 2 பாயிண்ட்ஸ் வைக்கிறோம். ஒன்று 2 இன்ச், இன்னொன்று 5 இன்ச்சில். இப்போ நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச், இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச் எடுத்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் நான் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டும் அந்த கீழே 5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ மறுபடியும் மேலே இருந்து நம்ம இன்னும் 2 பாயிண்ட்ஸ் பாயிண்ட் பண்ண போகிறோம். அந்த கார்னரில் இப்படி ஸ்கேல் வச்சுட்டு 2 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3.5 இன்ச்சில் இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு தேவை. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 3 பாயிண்ட்டை நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, கீழே இருந்து நம்ம இந்த கார்னர்லேருந்து 5.5 இன்ச் பாயிண்ட் பண்ண போகிறோம். நான் பேப்பரில் வச்சா நல்ல நம்பர்ஸ் தெரியும்னு மேலே வைக்கிறேன். பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே டாப் கார்னர்லையும் சேம் 5.5 இன்ச்சில் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப், இங்கே இந்த கார்னரில் 2 இன்ச் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே 4 இன்ச்சையும் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த பாயிண்ட்டும் இந்த 5.5 இன்ச்சும் ஜாயின் பண்ணிட போகிறோம். ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்லாண்டிங் லைனாக வரும் அது. இப்போ மிச்சம் இருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். இது நம்ம கையாலேயே தான் ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்கேல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். அது கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அதை டார்க்காக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஜாயின் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. அது ஸ்ட்ரைட்டாக கூட இருக்கலாம், பரவாயில்ல. இங்கே மேலே மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாக போடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக கர்வ்டாக வரணும். ஸோ மெதுவாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இந்த அளவுக்கு கர்வ் இருந்தால் போதும். ஸ்ட்ரைட்டாக மட்டும் போடக்கூடாது, ஏன்னா அதுதான் நம்மளோட நோஸ் பார்ட்டு. ஸோ லைட்டாக கர்வாக வந்தால் தான் அது நல்லாயிருக்கும்.
ஸோ நான் இப்போ டார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல லைட்டாக கர்வ் வந்தால் போதும். அவ்வளோதான், மாஸ்கோட அவுட்லைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கு இன்னும் ஒரே ஒரு பாயிண்டிங். இந்த பேப்பரோட கார்னர் எடுத்துக்கோங்க. அந்த கார்னர்லேருந்து ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் 2 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சும் கீழே ஜாயின் பண்ணோம். பட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிடுங்க. அந்த 5 இன்ச் பாயிண்ட்லேருந்து கீழே இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1.5 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் நீட்டாகவும் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். கீழே இருக்க லைன் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக மெஷர் பண்ணால் கரெக்டாக வராது. அதுக்காக தான் நான் ஒரு 1/2 இன்ச் கீழே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சில் எடுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஒரு கலர் மார்க்கரில் வச்சு ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாஸ்க்கை வச்சு இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம எல்லா சைஸும் ஆல்டர் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் அடல்ட் பேட்டர்ன். இந்த கர்வ்ஸ் மட்டும் நீங்கள் கையில் வரைஞ்சிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த லைன்லாம் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ரெட் மார்க்கர் தான் வந்து நம்ம துணியோட அவுட்லைன். பட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் உள்ளார தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இன்னொரு கலர் மார்க்கரில் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இந்த லைன் பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ண போகிறோம் நம்ம, அதனால் இங்கே ஃபோல்டுன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். இந்த கர்வ்லெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நம்மளோட பேஸ் பேட்டர்ன் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கட் பண்ண உடனே நம்ம துணியில் வச்சு கட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் சைட் ஆஃப் மாஸ்க் தான் வந்து இது வந்து கம்ப்ளீட் மாஸ்க் கிடையாது. ஒரு நம்ம ஃபேஸில் ஆஃப் சைட் ஆஃப் மாஸ்க் இது. இந்த பேட்டர்னை கிளாத்தில் வச்சு எப்படி நம்ம கம்ப்ளீட் மாஸ்க் ஸ்டிச் பண்ணுறதுன்றதையும் நான் ஸ்டெப் வைஸாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட பேஸ் மீடியம் அடல்ட் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு சைஸ் மாற்றணுன்னா மேலே ஒரு வேறு எதாவது பேப்பர் வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இந்த டார்க் லைனை வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு சின்னதாக வேணும்னா நீங்கள் அந்த ட்ரேஸ்லேருந்தே ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் உள்ளே சின்னது பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பெருசாக வேணும்னா 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் நீங்கள் வெளியில் பெருசு பண்ணிக்கலாம். இதில் உள்ள கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சின்னது பண்ணிங்கன்னா கிட்ஸுக்கு வரும். இல்லை ஸ்மால் அடல்ட் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் சின்னது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு ஆல்ட்ரு பண்ணி. நான் வந்து காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து 8 இன்ச் × 15 இன்ச்சில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம 7x7 தான் இந்த பேட்டர்ன் வரைஞ்சிருக்கோம். ஸோ நான் ஃப்ரண்ட் சைடு கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறேன். இது ஒரு ஆஃப் தான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ 8x15 எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சா நம்மளுக்கு ஒரு ஃப்ரண்ட் சைடு கிடச்சிடும். ஸோ நம்ம வந்து இங்கே 8 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த சைஸ் வந்து 15 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த துணியோட நல்ல பக்கம் ரெண்டும் உள்ளே இருக்கணும். ராங் சைடு வந்து இந்த மாதிரி மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது துணி இப்படி 4 கார்னரும் கரெக்டாக இருக்கணும். ஒரு துணி உள்ளே ஒரு துணி வெளியே இருக்கக்கூடாது. இப்போ இந்த பேட்டர்னை எடுத்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிடக்கூடாது. ஏன்னா மேலே வந்து 1/2 இன்ச் இன்வர்டாக எடுத்தோம் இல்லையா, அதே ஆங்கிளில் தான் வைக்க போகிறோம். இந்த 3 கார்னர்ஸும் உள்ளார துணிக்குள்ளே இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த பேப்பரை வந்து துணியோடு ஸ்டிக் பண்ணால் தான் அது மூவ் ஆகாது, நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதாவது குண்டூசி இருந்ததுன்னா அதை எடுத்து பின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட சேஃப்டி பின் இல்லை, நம்ம ஹேர் கிளிப் ஏதாவது வந்து இந்த 3 கார்னரையும் நம்ம சீல் பண்ணிட்டோம்னா நம்ம கட் பண்ணும்போது அது மூவ் ஆகாது. இந்த மாதிரி கார்னர்ஸில் கரெக்டாக துணியை வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ 3 கார்னரும் பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். மாதிரி மெதுவாக கட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்லோவாக காட்டுறேன், ஸோ தட் புதுசாக ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க கூட நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் மாஸ்க் ரெடி பண்ணலாம். நான் அதுக்காக தான் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா டபுள் லேயர்டு மாஸ்க் செய்ய போகிறோம். இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணுறது வந்து வெறும் ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும்தான். இதே மாதிரி இதே பேட்டர்னை வச்சு நீங்கள் பேக் சைடுக்கும் கட் பண்ணணும். ஸோ இதை இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் இருக்க பின்னெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் லேயர். இந்த ஆர்ச் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் லேயர் நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம பேக்லேயும் இதே கிளாத் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கும் இதே 8x15 இன்ச் எடுத்து இதே மாதிரி பின் பண்ணி இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணி முடித்ததும் பின்னெல்லாம் எடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா 2 துணி நம்மளுக்கு பேக் சைட் லேயருக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி 4 பீஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட்டிங் பார்ட் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டிச் பண்ணும்போது இந்த நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று இப்படி வைக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம இந்த ஆர்ச்சை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் நல்ல பக்கம் ரெண்டும் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அப்போ தான் 4 பீஸ் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதால பை மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி உங்களை மேல் பக்கம் இந்த நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கவே கூடாது. நல்ல பக்கம் வந்து ஒன்றோட ஒன்று, நல்ல பக்கம்ன்றது துணியோட ஃப்ரண்ட் சைடு ஒன்றோட ஒன்று பார்த்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து துணியோட பேக் சைடு தான் இப்படி மேலே தெரியணும். இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இது ஒரு காமன் மிஸ்டேக். நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அப்புறம் ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட் சைடே வந்து ஒரு பாதி நல்ல ஃப்ரண்ட் சைட் ஆஃப் கிளாத் இருக்கும், இன்னொரு பாதி வந்து பேக் சைட் ஆஃப் கிளாத் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆர்க்கை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்கேஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஸ்டிச் வராதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு மார்க்கர் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கையிலையும் ஸ்டிச் பண்ணலாம். நம்மளுக்கு தையல் நார்மல் தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊசி நூல் வச்சு கையிலேயே ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நம்ம ரஃப் யூஸ் மாதிரி அடிக்க போகிறதில்ல, கிழிஞ்சிடும்னு பயப்படுறதுக்கு கையில் போடுற தையலே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து முன்ன பின்ன போகாது, கரெக்டாக லைனில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் மேலே இந்த லைன் மேலேயே தையல் வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டிச் தான், நம்ம டபுள் ட்ரிபிள் ஸ்டிச் எல்லாம் போட தேவையில்ல, ஒரே ஒரு தையல் மேலே போட்டால் போதும். இப்போ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு மாஸ்கோட ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸே கிடையாது. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னும் 2 பீஸையும் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேக் பீஸும் ரெடி ஆகிடும். இப்போ வந்து 2 பக்கமும் நான் தையல் போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ஆஃப் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஜாயின் பண்ணுறது தான் இப்போ நம்ம பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா விரிச்சிருங்க.
விரித்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா ஸ்டிச் எல்லான்னு. துணியோட நல்ல பக்கம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. கீழே ஒரு தையல் மேலே ஒரு தையல் போட போகிறோம். சைடில் மட்டும் போடக்கூடாது, இதை கவனமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக துணியை வச்சு இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் மட்டும் ஒரு தையல் போட்டுருங்க. மேலே ஆர்ச் வர்றதுனால அந்த இடத்துல நிதானமாக போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழேயும் மேலேயும் தையல் போட்டாச்சு. இது மாதிரி நீட்டாக இருக்கணும் தையல். இப்போ நம்ம பொறுமையாக இதை வந்து நல்ல பக்கத்தை வெளியே எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு விரலை மட்டும் ஃபஸ்ட்டு விடுங்க. ஸோ இந்த துணியை இப்படி பிடிச்சி அதை இப்படி உள்ளே புஷ் பண்ணி இங்கே வந்து இப்போ நல்ல பக்கம் தெரியுது இல்லையா, இதை எடுத்து ஸ்லோவாக இப்படி எடுங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட மாஸ்க் வந்து 80% ரெடி ஆகிடுச்சு. இது வந்து காட்டன் ஃபேப்ரிக்ன்றதுனால உங்களுக்கு இந்த கார்னர்லாம் வந்து மாதிரி மடிச்சிருக்கும். நீங்கள் பொறுமையாக அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா இப்படி வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிடுறேன், ஸோ தட் இந்த ஃபோல்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட நோஸ் பார்ட். இந்த கார்னர்ஸை ஃபோல்ட் பண்ணிட்டா நம்மளோட மாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். அயர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நல்லா படிஞ்சு இருக்குது. இந்த கார்னர்ஸை தான் நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த கார்னரில் வந்து நீங்கள் எய்தர் எலாஸ்டிக் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் ரப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, ஃப்ளெக்சிபிள் ரப்பர் பேண்ட், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவுமே நல்லா ஈஸியாக இருக்கும். நான் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன், 7 inch ஆஃப் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். 2 சைட்லேயும் நம்மளுக்கு 7 inch ஆஃப் எலாஸ்டிக் தேவை. ஸோ எலாஸ்டிக் உள்ளே வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு 1.5 inch மார்க் பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. என்னென்னா மீடியம் அடல்ட் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். லேடிஸ்க்கு வந்து 1.5 inch நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் 1 inch மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1.5க்கு பதில் 1 inch ஃபோல்ட் பண்ணிங்கன்னா போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு வந்து அது ஃபிட் ஆகும். கொஞ்சம் சின்ன ஃபேஸாக இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் 1.5 கூட பண்ணிக்கலாம். பட் 1 inch காமனாக வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் எல்லாருக்குமே ஃபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி 2 சைடு நான் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் ஹேர் பேண்ட் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அப்படியே வச்சிடலாம். எலாஸ்டிக்னால் நம்ம அதை ஃபஸ்ட்டு சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இந்த 2 எலாஸ்டிக்கும் இந்த மாதிரி சீல் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிடலாம். நான் வந்து 1.5 inch ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் காமனாக வந்து நீங்கள் 1 inch ஃபோல்ட் பண்ணால் எல்லாருக்குமே ஃபிட் ஆகும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல தையல் மட்டும் போட்டுருங்க. பார்த்திங்கன்னா நான் 2 சைடும் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு தையல் போட்டாச்சு. நம்மளோட சிம்பிளான டபுள் லேயர்ட் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாஸ்க்கு ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணும் போதும் மறக்காமல் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.